நல்லா தூங்கி எந்திரிச்சேன். காலையில் படுத்து சாயந்தரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ டயர்டு உடம்பெல்லாம். இங்கே வந்ததுலேருந்து அவ்வளோ ஒரு ரெஸ்ட்டே இல்லை. கோயில் திருவிழா முடிஞ்சது. நேற்று போய் ஒரு 2:30 மணி நேரம் சம்மணங்கால் போட்டு உட்காந்தோம்னா, அந்த குத்து விளக்கு பூஜை முடியறதுக்கு 2:30 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து கிடந்தோம். முடியல, காலாக வலி தாங்க முடியல, ரத்தம் கட்டிக்கிச்சு. ஏன்னா மேக்ஸிமம் முதலெல்லாம் வந்து ஆதி காலத்தில் வந்து பெண்கள் எல்லாம் தரையில் உட்காந்து சம்மணங்கால் போட்டு வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறுவாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு பரிமாறுவாங்க. ஒரு டீ ஆகட்டும், காப்பி ஆகட்டும், இல்லை சொந்தக்காரவங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, சாப்பிடும்போதும் சரி சம்மணங்கால் போட்டு உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அது ஒரு எக்ஸசைஸ், காலுக்கு மடக்கி உட்காந்து பண்ணுறது. சரியா? இப்போ நட்ட நகை காலை தொங்க போட்டு சேரில் தான் உட்காடுறாங்க, இல்லையா சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. ஒரு இடத்துல போய் காலை மடக்கிட்டு உட்கார்றது முடியவே முடியல. என் வயசுக்கே முடியல. அப்போ என்னோட வயசானவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பாருங்கள். சுத்தமாக யாராலையுமே உட்கார முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம். முடியல. அந்த கால் வலியே இன்னைக்கு பொழுதுக்கு தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன்னா பார்த்துக்கு. அப்போ எந்த அளவுக்கு பெயின் ஆகிருக்குன்னு. சில விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது டவுன் பரவாயில்லைங்க. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குன்னே தெரியாது டவுனை பொறுத்த வரைக்கும். விம்மி எங்கே விம்மி தெரில கரண். விம்மி ஆகட்டும், விமலா ஆகட்டும், வினோத் ஆகட்டும், எல்லாம் கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருக்காங்க. இந்த கார்த்திகேயன் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணார் இல்லையா, அதுலேருந்து. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2 பேர்த்துக்கிட்டேயும் தான் சொன்னேன், யாரும் பிரச்சனை பண்ணிக்காதீங்க, இது லைவ் மாதிரி கொண்டு போங்கன்னு நான் சொல்லிட்டேன். என்ன மனசுக்குள்ளே என்ன பிரச்சனையே தெரில, இவர் லைவுக்கு வந்தால் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு மீட்டாட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் நான் எதுவுமே இப்போ சொல்கிறது இல்லை கரண். சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கிற மனநிலைமையில் இல்லை. செல்வராஜ் இருக்காங்களா தெரியல, செல்வராஜ் இருக்காரா இல்லையான்னு. தர்ஷன் ப்ரோ அவரும் தெரியல. வந்தார், 2 மெசேஜ் போட்டார். அவர் வந்து நைட் டயத்தில் வந்து கால் எடுத்து லைவ் பேசுவார். ஏன்னா அவரோட டியூட்டி வந்து நைட்டில் தான் வீடியோ கால் பேசுவார். அதனால் அப்பப்போ கால் பேச போயிடுவார், வருவார். அப்புறம் இன்னொரு அட்வைஸ் பண்ணுறேன் கேளுங்க. இந்த கைகளில் நெகம் இருக்குது பார்த்தியா, காலில் நெகம், கையில் நெகம், பிள்ளையை வெட்டுறதே கிடையாதுங்க. நம்ம வந்து ஸ்கூல் படிக்க ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது கூட வாங்க நம்மளே கட் பண்ணணும், இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்மளே கட் பண்ண முடியுமா? ஒரு பாத்ரூமுக்குள்ளே போகிறாங்க வராங்க, காலில் நெகை வச்சுக்கிட்டு பாத்ரூமுக்குள்ளே போகவே கூடாது. அவ்வளோ நெகை வளர்த்தி வச்சிட்டு இருக்காங்க. கையில் அதுக்கு மேலே வளர்த்துறாங்க. ஒரு சாப்பிட்ற கையில் போய் நெகத்தை வளர்த்தலாமா? என்ன தான் பசங்களோட கல்ச்சரோ தெரியல. வர வர கலியமூர்த்தி ஹாய் வணக்கம், எப்படி இருக்க, சாப்பிட்டியா? மாத்திரை சாப்பிட்ட மாதிரி எனக்கு வாயெல்லாம் கசக்குது. உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியல. யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடும் போதில் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் தர்ஷன். உங்களுக்காக தான் சொல்கிறேன், சரியா?